இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த குழந்தைங்க எவ்வளோ அழகா ஒரு பொருளுக்கு முன்னால இருந்தா என்ன சொல்லணும், பின்னால இருந்தா என்ன சொல்லணும், மேல இருந்தா என்ன சொல்லணும், அப்படிலாம் அழகா படிச்சிருக்காங்கல்ல. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தாங்க வரும். ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் டாக் ஹோம் ஸ்கூலிங் பற்றி பேசலாம். இது நம்முடைய 36வது எபிசோட். ஸோ பழைய எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தமிழ் ஹோம் ஸ்கூலர் யூடியூப் சேனலில் பாட்காஸ்ட் செக்ஷனில் போய் பழைய எபிசோட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாண்டெசரி ஸ்கூல்ஸுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து டீச்சர்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக. இது தப்பு இல்லை, சரிதான். குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக படிச்சுக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு தெரியுது. ஆனால் எனக்கு எங்கே கேள்வி வருது அப்படின்னா, என் பையன் இன்னும் ஸ்கூலுக்கே போகலை, ஆனால் அவனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஸோ ஸ்கூலுக்கு போய் தான் கண்டிப்பாக படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வருது. ஒரு எஜுகேஷனலிஸ்ட் அழகாக சொன்னார். அதாவது குழந்தைங்களை 3 மாதத்துலேயே நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா குழந்தைங்க எழும்பி நடக்கிறதுக்கு காரணம் கூட ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்களாம். அதாவது குழந்தைகளுக்கு இயற்கையாகவே பல விஷயங்கள் அவங்களால செய்ய முடியும். ஒரு மெஷின் மாதிரி கிடையாது குழந்தைங்க, ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி கிடையாது குழந்தைங்க. நான் இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கேன், குழந்தைகள் வந்து ஒரு சின்ன மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய திறமை இருக்கிறது. அப்போது ஒரு கம்ப்யூட்டரையோ இல்லை ஒரு ஏஐயோ ட்ரெயின் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டிய தேவை இல்லை. குழந்தைகள் நம்ம செய்கிற செயல்களை பார்த்து நம்மக்கிட்டேருந்தே அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கற்றுப்பாங்க. எப்படி குழந்தை தானாகவே எழும்பி நடக்கணும்னு முயற்சி பண்ணுதோ, எப்படி குழந்தை தவழணும்னு முயற்சியை தானாகவே செய்யுதோ, அந்த மாதிரி புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை, அந்த ஆசை மட்டும் இல்லை, அது ஒரு தேவையாகவே குழந்தைங்க எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அதனால்தான் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கும் நான் சொல்கிறது சரின்னு தோணுதா இல்லை தவறுன்னு தோணுதா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மறுபடியும் அடுத்த வாரம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.